உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு தேவேந்திரர் ஒருங்கிணைந்த பண்பாட்டு சேவை அமைப்பான தாம்பரம் தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் சிறப்பு கவன ஈர்ப்பு பொதுக்குழு கூட்டம் பற்றிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் தாம்பரம் அறிவித்துள்ள அறிவிப்பானது, தேவேந்திரகுல சமுதாய மக்கள் ஆங்காங்கே படுகொலை செய்யப்படுவதும், தேவேந்திரகுல வேளாளர்கள் போற்றி வணங்கக்கூடிய தியாகி இமானுவேல் தேவேந்திரரை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிடுவதற்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வரலாற்று ஆவணங்கள் அடிப்படையில் பேசிய செந்தில் மல்லரை உடனே கைது செய்ய காவல்துறை தேடுவதாக ஒரு பக்கம் செய்தி வந்துள்ள நிலையில், ஆப்பநாடு சங்கம் செந்தில் மல்லரை கொலை செய்து விடுவதாக வீடியோ வெளியிடப்பட்டதாக வந்த தகவலுக்கு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தகவல் தெரியவில்லை. ஆகவே இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் நம் சமுதாயம் சார்பாக நடவடிக்கைகள் எடுப்பது சம்பந்தமாக சென்னை மற்றும் சுற்றுப்புற சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள், சமுதாய பெரியவர்கள் கலந்து கொள்ளும் ஆலோசனை கூட்டம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 22/12/2024 அன்று மாலை 3 மணிக்கு வண்டலூர் சங்க கட்டிடம் தேவேந்திரர் மாளிகையில் நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்தில் தாம்பரம் சங்க ஆயுள் உறுப்பினர்கள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், தொழில்நுட்ப குழு உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் மற்றும் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள், அனைத்து சங்கங்களின் நிர்வாகிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த பொதுக்குழு கூட்டம் பற்றிய அறிவிப்பில் வெளியிட்டுள்ளார்கள். மிகுந்த சமூக பணி மற்றும் உயரிய எதிர்பார்ப்புடன் உலக தேவேந்திரர் ஒருங்கிணைப்பு பணியில் தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் தாம்பரம் இருப்பு, செங்கல்பட்டு மாவட்டம், வண்டலூர் தாலுகா, கிளாம்பாக்கம், தேவேந்திரர் நகர் அதாவது இது முகவரி புதிய புறநகர் பேருந்து நிலையம் எதிரில், தேவேந்திரர் நகர், சென்னை. இந்த ஒருங்கிணைப்பு பணியின் நிர்வாகிகளாக மரியாதைக்குரிய திரு செல்லத்துறை தலைவர் மற்றும் ஆலோசகர், அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் செயலாளர் மரியாதைக்குரிய திரு மதிவாணன் மற்றும் டி.கே. குமார் அவர்கள் அதன் பொருளாளராக மற்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் உள்ளார். மேலும் திரு மரியாதைக்குரிய அன்பழகன் அவர்கள் கட்டுமான குழு தலைவராக இருக்கிறார்கள். இவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபடுவார்கள். மேலும் அவர்களுடைய அலைபேசி எண்களும் அந்த அழைப்பிதழில் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி. இவன் டி.கே.வி. ராஜாஸ். மீண்டும் மற்றொரு காணொளியில்.